உங்க பேரு தம்பி? சரண்ராஜ். எவ்வளவு வருஷம் லவ் பண்ணீங்க? ஒரு 6 மாதம் 1 வருஷம் இருக்கும். சரி, என்னாச்சு உங்களுக்கு? 2007 ஆச்சு. நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் வண்டி ஓட்டுறேன், கண்டெய்னர் வண்டி ஓட்டுறேன். கல்யாணத்துக்கு? இல்லை மேடம். அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணீங்க? நானே கல்யாணம் பண்ணி எப்படி அவங்களுக்கு தெரியும்? பக்கத்து வீடு மேடம். அவங்க பேரு? பானு. உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? எங்கள் வீட்டில் அப்ப அவங்க ஓகே சொல்லிட்டாங்களா? பொண்ணு வீட்ல? பொண்ணு வீட்டில் அவங்க அம்மா தான் கூட வந்து கல்யாணம் தம்பிலாம் இருக்காங்க. அவங்களாம் இங்கே வண்ணார்பேட்டையில் இருக்காங்க. அவங்களாம் யாரும் வர மாட்டாங்க மேடம். அவங்க அம்மா அதுக்கப்புறம் குடும்ப நடத்த ஒழுங்காக தான் மேடம் இருந்தாங்க. ஏறுனே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். என்ன பிரச்சனை ஆச்சு? அதான் இந்த மாதிரி நிறைய பேர் சுற்றுறது. எவ்வளோ வருஷம்? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நல்லா தான் இருந்தாங்க. பிரச்சனை வந்தது எப்படி? பிரச்சனை வந்தது அதான் மேடம், நிறைய பசங்க வீட்டாண்டா வருவாங்க, தேடின்னு வருவாங்க. நான் பார்த்துருக்கேன். சரி, யார் இந்த பசங்களாம் வரான்னு கேட்டால் சிவாவை தேடின்னு வராங்க. ஒரு பொம்பளை மேடம், இந்த விபச்சாரம் பண்ணுற மாதிரி அந்த பொம்பளை. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இங்கே வராங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த 8 வருஷம் யாரும் வரல? யாரும் வரல. பசங்க தேடின்னு நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க வீட்டாண்ட. சிவாவை தேடின்னு வந்தாங்க. நான் சிவாவை தேடின்னு வரா இங்கே வீட்டுக்கு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம். நான் அதுக்குள்ள அது கண்டிச்சேன். நான் அவங்க வந்து தப்பானவங்க, நான் வந்து நிறைய எனக்கு சொல்லியிருக்காங்க. சொன்னவன் அது பேசுறது கிடையாது. ஒரு நாள் நான் வேலைக்கு போயிட்டு வந்திருந்தேன் மேடம். பார்த்து பள்ளிக்கிறாங்க. நான் வந்ததை பார்த்து அந்த பையன் கடை போய் பாத்ரூம் ஒழிஞ்சினான். பேசணும் தப்பு இல்லாதவங்க பேசி தானே இருப்பாங்க, ஏன் பயந்து ஓடணும் அப்படின்னு கேட்டேன். அப்படியே அடிச்சுட்டு தூக்க போட்டுக்கணும். ஏன் தூக்க போட்டுக்கணும்? இந்த மாதிரி பண்றாள் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போல. எங்கள் அம்மா வீட்டில் போய் வாபஸ் பார்த்துன்னு சொல்லிட்டு அதில் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க? அவங்க தரப்புல சொல்றாங்க, நைட்டு 2-1 மணிக்கு இந்த மாதிரி வீட்டில் சேவரி வச்சு அடிக்கடி நிறைய பேர் வராங்க போல மேடம். யாரு சொன்னாங்க? ஐயோ, கைங்காலமாக பார்த்து போலீஸே பிடிச்சிருக்காங்க மேடம். உங்களுக்கு பசங்களுக்கு செலவு கொடுக்க சொல்றாங்க. செலவு இப்போ என்கிட்ட வந்து எதுக்கும் ஒத்து வரல. நடுப்பு ஊனமற்ற பிள்ளையே விட்டுட்டாங்க மேடம். என்ன பையன்? அவன் எழுந்து சரியா பேச மாட்டாங்க. என்ன செய்யணும்? அதெல்லாம உங்க மேல அதை பற்றி இது வரைக்கும் என்கிட்ட சொல்ல முடியும். என் மேலே தப்பு இருக்குதுன்னு சொல்லலை. இப்போ பேசினாங்க, என்ன நான் மிரட்டினாங்க, எல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் மேடம். சண்டை போட்டு வேலைக்கு போட்டு வச்சு வீட்டில் நைட்டு டெய்லி அதுமாதிரி நைட்டில் வந்துட்டு திருப்பி காலையில் வீட்டுக்குள்ளேயே வந்து போயிடுது. சண்டை கிடையாது மேடம். இது இந்த மாதிரி பல பசங்க கூட பைக்கில் போகிறது பிடிக்கல. இது மாதிரி வீட்டில் வந்து அது மாதிரி கேட்டு கூட நான் சண்டை கூட போட்டேன். நாத்திங்கன்னா அவங்க முடிச்சுட்டு குரல் ஊத்துற பசங்க ஓடிட்டு இருக்காங்க. மறுநாள் என்ன பண்ணாங்க, பையன் உள்ளே போயிட்டு இருக்கான். உள்ளே போனான்னா இவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, கதவை புடிச்சு கொடுத்து நான் தான் வர வச்சேன் பையனை. என்ன பண்ண போறீங்க வீடு? தம்பி, நீங்க ஒரு அலிகேஷன் வைக்கிறீங்க, ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. உங்க மனைவி வந்து பாலியல் சொல்றீங்க. ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு. அந்த தெருவில் போயிட்டு இந்த பானு பொண்ணு எப்படி உங்கள்கிட்ட கேட்க தேவையில்லையே. உங்க மனைவிட்டே நான் பேசுறேன். பானு தானே? பானு, என்ன பிரச்சனை? எங்கள் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வந்து ஒரு அமக்கலை பண்ணுறாரு. அவனை வச்சிருக்கேன் இவனை வச்சிருக்கேன்றாரு. பேச என்ன பிரச்சனை? அவங்கள வச்சுன்னு அண்ணன் தம்பி பேச்சு கேட்குற மாதிரி இருந்தால் எனக்கு வாழ்க்கை வேண்டாம். ஒரே தானே கூட இருந்தீங்க? அம்மா கூட இருந்தோம். 2 பாப்பா பிறக்கும், 3 பாப்பா பிறக்கும் போது கூட தான் இருந்தோம். அப்புறம் இடையில கொஞ்சம் சண்டை வந்துட்டு போயிட்டாப்புல. நீங்க முதல்ல 2 பசங்க பிறக்கிறது வரைக்கும் உங்க அம்மா வீட்டுல இருந்தாங்க, வீட்டுக்காரரும் இருந்தாரு. ஆமா, எல்லாம் ஒன்னா ஃபேமிலியா தான் இருந்தாங்க. அதுக்கு அப்படி இதே மாதிரி அவனை வச்சிருக்கேன். அவங்கள எப்படி மேம்? இல்ல, மால பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. என் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறேன். என் ஃப்ரெண்டு சிவகாமி. அவங்க யாரு? அவங்க ஒரே காம்பவுண்ட்ல இருக்கும்போது செய்றாங்க, பூ கட்டுறாங்கம்மா. அவங்கள வச்சுதான் அவங்க தம்பி எனக்கு பழக்கம். மணியை வச்சு ஊரே சொல்லிட்டாங்க. அவங்க தம்பி மணியை வச்சிருக்கேன்ட்டு ஏன் மேல போய் சிவகாமி அப்ப கூட இப்ப அவங்க பையன் கொஞ்சம் கேஸ்ல இருக்கான்ட்டு அவங்க தலைவர் மாதிரிவா இருக்காங்க. இங்க வெளியே இருக்காங்க, கொஞ்சம் திருடுவான், குத்துவான். அதான் சிவகாமிங்கிறது அவ்வளவு இம்பார்ட்டன்ட். புருஷனை விட முக்கியமா ஃபேமிலியை விட முக்கியம் அப்படி என்னதுமா? இல்லம்மா, அவங்க டீ பிடிக்கும்மா. ஏன் பிடிக்கும்? அவரும் பிடிக்கும். அவரும் சில நாள் பேசியிருந்தா இருந்தாரு. அவங்க மட்டும் இல்லம்மா, அவங்க ஃப்ரெண்டே காத்து விக்கி, அவர் போய் விக்கி அவர் மூலியமாவும் தொடர்பு வந்து வேணான்னு விட்டு போயிட்டா. இத்தனை பேரை நான் வச்சுன்னு இருக்கேன்றாங்க. வச்சுன்னு என்ன மேம் காரணம்? எதனாவது ஒண்ணு சொல்லணும்ல மேம். உங்க வீட்டுனால விட்டுட்டு போயிட்டேங்க. ஆமா, இப்ப அவரு பண்றாரு. அவரு 2-3 லேடி வச்சுன்னு இருக்காரு மேம். ஏற்கனவே உங்க வீட்டுல இருந்து யாரோ ஒரு பையன் 2 காசு வாங்கிட்டு போனாமா. மேம் காமேஷ் தான், ஃப்ரெண்ட் தான். இதுல இருக்கு ரூம்மேட். வரும்போது அங்க கம்பெனி இருக்காங்க, பழக்கம். பையனை 4 மணிக்கு இட்டு வருவேன்ல, அப்போ காசு கேட்டாலும் ஃபோன் அடுக்குதான் வச்சிருந்தாரு. அந்த ஃபோன் கூட கையில தான் வச்சிருக்கேன். நான் ஃபோன் கொடுத்தோன்னே நீங்க காசு கொடுக்குற போலீஸ் வர வச்சாங்க. நைட் ஒரு 11:30 மணி இருக்கும். காசு கேட்டு நீங்க கொடுப்பீங்க. அதடா நம்ம எல்லாம் முட்டாளுங்க. 11:30 மணிக்கு காசு கேட்டாங்களா, இவங்க ஃபோன் அடகு வச்சு காசு கொடுத்தாங்களா? எப்படி மேம்? என்னமா எல்லாருக்கும் நல்லா பேசுறீங்க. இல்ல மேம், உண்மையதானே மேம் சொல்றேன். என்னம்மா ப்ராப்ளம் சொல்லு. அதான் மேம் பிரச்சனை. நான் 3வது இவனை வச்சுன்னு இருக்கிறேன். வேற என்ன சொல்றாருமா? அப்படி கூட இல்ல. என்னன்னு வேற சிவகாமி கிட்ட பேசுறேன்டா. ஒரு விஷயம் சொல்றாரு. அதான் நீங்க சொல்லுங்க. நான் ஆமாவா இல்ல நான் சொல்லுங்க. நான் எப்படி உனக்கு தெரியாதுதா? கேளு மேம். நான் தெரியாதுதாமா. சிவகாமியை பத்தி தப்பானவங்க தான் மேம், இல்லன்னு சொல்ல. இப்ப அவங்கள நான் வீட்டை விட்டு வெளியே வந்து இன்னும் ஒரு ஃபோன் பண்ணல மேம். நம்ம தான் சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல மேம். இல்லையா? அப்படிலாம் இல்ல. அப்புறம் தப்பானவங்க சின்ன இருக்கனால இவங்க கதை கட்டுறாங்க. தப்பானவங்க தான் ஈஸியா சொல்றீங்க. ரிலேஷன்ஷிப்ங்கிறது வேற இல்ல மேம். அவங்க வேற மாதிரி இருக்குமா? 8 வருஷம் நல்லா இருந்தீங்க, திடீர்னு ஏமா இப்படி எல்லாம்? சிவகாமியை தெரியும்.
எனக்கு ஒரு 3 வருஷமா தெரியும். அதுல இருந்து தான் பிரச்சனை ஆரம்பிச்சு. லேடி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. உங்க லேடிக்கு ஃபோன் பண்ணி என்ன வீட்டில் ஃபேமிலிக்கு அம்மா போட்டிருக்கு அவளை அவங்க எனக்கு கால் பண்ணி சொல்றாங்க. எனக்கு அவங்க அண்ணன் தம்பி கிட்ட அவங்க நான் இப்போ கூட வேலை ரெடி மேம். ஏன் அண்ணன் தம்பி மேல குறுப்பா? மேம் அண்ணன் தம்பினா எதுவும் ஒரு சண்டை ஒன்று இருந்தது மேம். எங்கள் வீட்டுக்காருக்கும் இன்னொரு ஆளுக்கும் ஸ்டேஷன் வரையும் போயிட்டாங்க. இதுமாதிரி சண்டைண்ணா நீங்களாச்சு அவனாச்சு நான்லாம் வரலாமா அப்படின்னாங்க. அப்போ எங்கள் பிரச்சனைக்கு மட்டும் இருக்கிற பொருளை நீங்கள் எடுக்கிறீங்க. என்ன பொருள் எடுத்தாங்க? எல்லாம் அவங்க வீட்டில் போய் வைக்கிறாங்க. அண்ணன் தம்பிகளோட வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அண்ணன் கூட அவன் என்ன கேட்குறான், பானு உனக்கு தொட்டு தொட்டு பேசட்டா, சரவணா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டியா? மாமனார கை போடுறாரு. என்ன சரவணா இது மாதிரி கேட்குறான், அதெல்லாம் விடுமா, நீ எதுவும் கேட்டுக்காது. அப்போ இதெல்லாம் கேட்க மாட்டேன். அது நாய்மா. அவர் உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நிறைய பேர் குதிச்சு உள்ள ஆளு வர்றாங்க. ஒரு வாட்டி அவர் போலீஸ் ஒரு வாட்டி வந்து பிடிச்சாங்க. உண்மை மேம், நான் தான் ஒத்துக்கல. உண்மை தான், பிடிச்சாங்க தான், இல்லைன்னு சொல்லியே பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நீங்க அப்படி பண்ணினீங்களா இல்லையா? அதான் நான் பண்ணதான், இல்லைன்னு சொல்லாதான் சொன்னல. அது வீட்டுக்கு வந்து காசு கேட்கறதுக்கு டைம் இல்ல இல்லையா? அவங்க இதில் ஊருக்கு போறேன்னு கேட்குறாங்க. அப்படினாலும் ஒரு குடும்பத்தோட ஒரு வாழ்றது வீட்டுக்குள்ள வந்து 11:30 மணிக்கு 12 மணிக்கு உள்ள வருவாங்க. இல்லைன்னு சொல்ல, நான் வந்தது தப்பு தான். அது ஒருத்தர் இல்லையா? அப்புறம் நிறைய பேர் வந்திருக்காங்க சொல்றாங்க. யார் நிறைய பேர் வந்தாங்க? நம்மளுக்கு தெரியாது மேம். அது இப்படி பிரச்சனை உங்க மேல கம்ப்ளைண்ட் சொன்னதா இல்ல அவர் வேற ஆள் கூட தொடர்புல தான் நீங்க இப்படி பண்றீங்களா? அதனால தான் நான் இப்படி பண்றேன். ஓப்பனா சொல்றேன், அதனால தான் நான் இப்படி பண்றேன். அவர் ஒழுங்கா இல்லாததுனால இப்போ ஒன்றும் பண்ணல மேம். நான் பேசுறது தான் தப்புன்றாங்களா, சரி நான் அதை கூட நிறுத்திக்கிறேன். யார்கிட்டயும் நான் பேசல. அவங்க நான் ஜாலிக்கு பேசினா கூட அந்த பையன் சின்ன பையனை கூட வச்சுன்னுக்கிறேன்னா என்ன மேம் அர்த்தம்? வந்து சிவான்ற ஒருத்தங்கிறாங்க. இந்த மாதிரி எதனா சண்டைனா பிரச்சனைனா அவங்க வீட்டில் போய் தங்கிடுவாங்க. போலீஸுக்கு பேசினா வக்கீலுக்கு போய் நிற்பாங்க மேடம். உங்க வீட்டுல போய் தங்குவீங்களா? நான் உங்க வீட்டில் தங்கலையே மேடம். அவங்க வீட்டில் தங்கலை, அங்கே போனாங்க. நான் ஊருக்கு போனேன், எங்க ஊருக்கு ஆர்னைக்கு. வெச்சுக்கிறத தவிர வேற எதுவும் கிடையாது உங்களுக்கு மேடம் வாழ்க்கையில? நான் அதை ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ பானு, வேற எதுவுமே இல்லையா வாழ்க்கையில? ஹலோ, குடும்பத்தை பார்க்காம அவன் வச்சிருக்கான் இவன் வச்சிருக்கான். குடும்பத்தை பாக்குறேன், நான் பார்க்க மாட்டேன்னு சொல்ல மேம். இவங்க பண்றது கும்பகோணத்துல யாரு இருக்காங்க? என் மேல இவ்வளவு சொல்றல, உன் மேல நான் சொல்றேன். அப்ப திருச்சியில நிரூபிச்சு காட்ட. இப்போ நான் வந்து இங்கே அவங்க இருக்கிற இடம் நான் வேலை உட்காந்து போட்டா தேட முடியும். நீ எந்த வந்து இதே காட்டுராஜா தான் சொன்னா. எதுக்கு மளிகை கடையில் மேடம் 2000 ரூபாய் தான் தரணுமா? அந்த கடையில் போய் போன கூட கடை தரணும் சொல்லுங்க அப்படின்ட்டு. இப்போ வந்து என்ன கேட்குறாங்க, ஒய்ஃப் வந்து 2000 ரூபாய் தரணும் கொடுங்க. என்னமா நான் இன்னைக்கு வந்து 2000 ரூபாய் சொல்லி அவங்க சொல்ல சொன்னாங்க. அதனால சொல்லிட்டேன், நீங்க வீட்டுக்கு காசு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? பண்றேன்னு சொல்ல புருஷன் தான் பண்ணிட்டு இருக்க. வாய் திறக்கிறது கூட ரைட்ஸ் கிடையாது உனக்கு. என்ன சொல்லி கணக்கு? ஆனா புருஷன்ட்ட 4500 சொல்லுன்னு சொல்லியிருக்கா. 4000 தர பீரோ கடலாம் யார் கட்டுவா? எனக்கு இந்த வச்சுக்கிறது கேட்டு காது புளிச்சு. இவரால் தான் அந்த பொண்ணு கெட்டதே நான் சொல்றேன். எங்க வீட்டுக்கார கூட படுத்து புள்ள பெற்றுக்கிட்டோம். எங்க வீட்டுக்கார எங்களுக்கு 5 படுப்போம் மேன். உங்ககிட்ட நான் பப்ளிக்கா சொல்றேன், அது வெளியாளுகிட்ட போற சம்மந்தம் தானே மேன். உனக்கு எடுத்தா மேன், ஒரே வார்த்தை நான் சொல்லிட்டு இல்ல எனக்கு பைசா கொடுப்பாரு அவரு. பைசா கொடுத்து உங்க பொண்டாட்டி கெடுத்துட்டாரு. உங்க பொண்ணை கெடுத்துட்டாரு. ஆமா, நான் அது ஒண்ணா சொல்றேன். உங்க பொண்ணுக்கு அந்த பழக்கம் வந்துடுச்சு சொல்றீங்க. ஆமா, அவனை வச்சுதான் பழக்கம். இதுக்கு மேல நான் என்ன சொல்லுங்க? வச்சு நான் வண்டி யார என்ன போய் கேட்கறான், அவனே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சரக்கு பேச அவுட் ஆஃப் த டிக்ஷனரி. நான் அதை பத்தி பேசக்கூடாது. அங்கங்க பொம்பளைங்க கிட்ட போறது துட்ட குத்துட்டு ஓடி போயிருது. ஓப்பனா ஒரு விஷயம் சொல்லு, என்னதான் தப்பு பண்றா? என்னதான் தப்பு பண்ணா சிவா வச்சு போறா, அவ்வளவுதான். நம்ம ஒன்னும் சொல்லிடுறேன். அதுக்கெல்லாம் முடியல. மேல கை வைக்கிறான் மேடம். அதை பத்தி பேசுறதுக்கு விருப்பம் இல்லம்மா. ஒரு விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்றேன், அது சரியில்லை. உங்க பொண்ணு தப்பான பாதையில போயிட்டு இருக்கா, அவளை திருத்துங்க. இப்ப 2 வாரமா ஒழுங்கே போலியே, இவங்கிட்ட போனதான் அந்த மாதிரி பண்றால. நான் பேசி பிரயோஜனம் இல்லை, கிளம்புங்கம்மா. பேசி பிரயோஜனம்.